இல்லை செங்கோட்டையன், வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன், தங்கமணி, சிவி சண்முகம், பழைய முன்னாள் கல்வி அமைச்சர் அன்பழகன், இந்த 6 பேரும் போயிருக்காங்க. 6 பேரும் போன நோக்கம் என்னன்னா, இத்தனை நாள் நீங்கள் டெல்லி ஃபோனையே தவிர்த்த எடப்பாடி ஏன்னா ராதாகிருஷ்ணன் ஃபோனை தவிர்க்க முடியாது, ராதாகிருஷ்ணன் ஃபோனை தவிர்க்கவே முடியாது. அப்போது ராதாகிருஷ்ணன் அதை அமித்ஷாட்ட தொலைபேசியை கொடுத்து அமித்ஷாவும் எடப்பாடியும் பேசியிருக்காங்க. ஆனாலும் 26 கூட்டணி வராது, கூட்டணி வராது. ஆனாலுமே இந்த 6 பேர் கூட்டணிக்கு என்ன ஒரு நெருடல்னா, 6 பேர் கட்டுப்பாட்டிலையும் எடப்பாடி இல்லை. நம்முடைய முக்கியத்துவம் இல்லாமல் போயிடும். இந்த 6 பேரை பார்த்து மற்ற மந்திரிகள் மற்ற எம்எல்ஏக்கள் மாவட்ட செயலர் பயப்பட மாட்டான். இவங்க எடப்பாடி டிவியாது, இவங்க 6 பேரும் தான் கட்சியினுடைய ஒட்டுமொத்த ஆலோசனை குழு. எடப்பாடி எதாவது இவங்ககிட்ட தான் கேட்பார். 26ல் அதிமுக வெற்றி பெறும், அதில் மாற்றம் இல்லை. அதில் எனக்கு தேனி தொகுதியில் எம்எல்ஏ சீட்டு கொடுத்து என்ன ஒரு மந்திரியாக நான் ஓரமாக உட்காந்துக்கிறேன், எனக்காக நீங்கள் போய் ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்கன்னு ஒரு முதலமைச்சராக இருந்து ஒரு 6 பேர் வீடு தேடி போய் நீங்கள் கேட்குற பொழுது சரிப்பா முயற்சி பண்ணுவோம் எடப்பாடிக்கு சொல்லுவோம். அப்போ எடப்பாடிக்கு இது தெரியும், இந்த 6 பேர் ஏன் வர்றாங்கன்னு தெரியும். ரகசிய சிண்டிகேட், அப்புறம் ஓப்பன் சிண்டிகேட், இந்த 3 பேர் கூட இந்த 6 பேர் சேருவாங்க. சரியா? 3 பேர் சசிகலா, ஓபிஎஸ், தினகரன் கூட இந்த 6 பேர் மறைமுக கூட்டணி வைப்பாங்க. அப்போ யாருக்கு தலைவலி அதிகமாகும்? ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சுற்றி அதிமுக பக்கம்தான் செய்திகள் வந்து கொண்டே இருக்குது. இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் வீட்டில், சேலம் வீட்டில் ஒரு 6 பேர் கொண்ட முன்னாள் அமைச்சர்கள்லாம் போயிட்டு பேசியிருக்காங்க அப்படின்றது ஒரு பரபரப்பான செய்தியாக மாறி இருக்கு. நேற்றைய தினம் ஒரு 6 பேர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பிரிந்தவர்கள்லாம் மீண்டும் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை முன் வச்சுருக்காங்க. அவர் அதை ஏற்றுக்கலை அப்படின்றது ஒரு செய்தியாக இருக்குது. எதனால் இந்த திடீர் கோஷம் வந்திருக்கு? ஒரு 6 பேர் போய் சேர்ந்து போனதற்கான பின்னணி என்னவா இருக்குது சார்? யார் அந்த 6 பேர்? இல்லை செங்கோட்டையன், வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன், தங்கமணி, சிவி சண்முகம், பழைய முன்னாள் கல்வி அமைச்சர் அன்பழகன், இந்த 6 பேரும் போயிருக்காங்க. 6 பேரும் போன நோக்கம் என்னன்னா, இது தலைமை தாங்கி போனவர் வேலுமணி. இதுக்கு எஸ்பி வேலுமணி தான் மற்ற 5 பேரை அசம்பிள் செஞ்சிருக்கார். என்ன காரணம்னா, ஒரே டிமாண்ட், ஓபிஎஸ்ஸை மீண்டும் சேர்த்துக்கணும். திடீர்னு இன்னும் 6 பேர் கொண்ட கும்பல் போய் ஒரு ஓபிஎஸ்ஸை சேர்த்துக்கணும்னு சொல்றதுக்கான பின்னணி என்ன? பின்னணினா, பிஜேபியோடு ரொம்ப நெருக்கமாக இருக்கார் வேலுமணி. பிஜேபி உடைய அழுத்தத்தின் காரணமாக ஓபிஎஸ் மீண்டும் அதிமுகவில் வர விரும்புகிறார். ஏன்னா பல கோடி ரூபாய், ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் சொத்துக்கள் இருக்குது ஓபிஎஸ்க்கு. பிஜேபி பெரும்பான்மையோடு அதிகாரத்துக்கு வந்திருந்தால் பிஜேபியில் சேர்ந்திருப்பார். பிஜேபி பெரும்பான்மையான அதிகாரத்தில் வரல. அண்ணாமலையே ஓடுறதுக்கு ரெடியாக இருக்கார். அண்ணாமலையே லண்டனுக்கு ஓடுறதுக்கு ரெடியாக இருக்கார். அவரை இழுத்து பிடிச்சி உட்கார வச்சு அரசியல் பண்ணுறாங்க. 2வது, பிஜேபிக்குள்ளே ஆர்எஸ்எஸ் பிஜேபி சண்டை பெருசாக ஓடுது. எத்தனை காலம் இவர் அமித்ஷாவோ மோடியோ இவரை காப்பாற்றுவாங்கங்கிறது, அவர்களை காப்பாற்றி கொள்வதே பெரும் போராட்டம். ஏன்னா இப்போ ஜேபி நட்டாவுக்கு பதிலாக அகில இந்திய தேசிய தலைவர் இடம் காலியாக இருக்கு. அந்த பதவிக்கு ஆர்எஸ்எஸ் உடைய ஆள் வர்றாரா, இல்லை மோடியுடைய ஆதரவாளர் வர்றாரா, இதை பொறுத்து தான் யாருடைய கை ஓங்குது, யாருடைய கை தாழுதுங்கிற முடிவு செய்ய முடியும். அப்போது ஆக பிஜேபிக்குள்ளே இப்படி ஒரு குழப்பம் இருக்குது. ஆனால் எடப்பாடியை பொறுத்தவரை நீங்கள் எந்த ஆலோசனையும் வேலுமணிகிட்ட கேட்காம செய்ய மாட்டார். அதே போல் தங்கமணி, கேபி அன்பழகன், சிவி சண்முகம், செங்கோட்டையன், இப்படி இந்த 6 பேர்கிட்டையுமே ஒரு நத்த விஸ்வநாதன் ஒரு ஆலோசனை கேட்பார்.
அதாவது நீங்க சொல்ற அந்த 6 பேருமே வந்து ஒரு முக்கியமான நபர்கள் இல்லையா கட்சியில? தளபதிகள், இடது வலது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஆமா, ஜெயலலிதாவிட்ட நெருக்கமாக இருந்த ஆட்கள், ஜெயலலிதாவிட்ட நெருக்கமாக இருந்த ஆட்கள். அப்போது இந்த 6 பேரும் தான் சீனியர் கேபினட் அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள். நீங்கள் பிஜேபியோடு கூட்டணியை முறித்து கொண்டு வந்த பிறகு எஸ்டிபிஐ முபாரக்கை பாதுகாப்பான தொகுதி எதுன்னு தேடும்போது அவருக்கு கிடைச்ச தொகுதி திண்டுக்கல். எப்படியா அவர் ஜெயிக்க வைங்க, உங்கள் முக்குளத்தூர் வாக்கு பூரா அவருக்கு விழுந்தரணும், அவர் ஜெயிக்கணும். இதுதான் நத்த விஸ்வநாதனுக்கு கொடுத்த அசைன்மெண்ட். ஆனால் அது அங்கே நடக்கலை. இது தவிர ஓபிஎஸ்ஸை பிஜேபி எப்படியாவது வேலுமணி மூலம் எடப்பாடி இப்போ பிஜேபி லைனுக்கே போகிறதில்ல. பிஜேபி அமித்ஷாவுடையோ நட்டாவுடையோ யாருடைய தொடர்புலையும் இல்லை. இந்த ஆட்கள் நீங்கள் ஒரு 15 நாளைக்கு முன்பு அமித்ஷாவை சந்திக்க ஜார்க்கண்டு ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர் வந்து எடப்பாடி அவர் ஒரே சமூகம், அரசியலை தாண்டி நெருக்கம். அப்போது அமித்ஷாட்ட போயிருக்கும்போது அமித்ஷா ரொம்ப வருத்தப்பட்டிருக்கார். பிஜேபி எவ்வளோ தூரம் பாதுகாத்து இந்த எடப்பாடி 5 வருஷம் முதலமைச்சராக காப்பாற்றி கொடுத்தது பிஜேபி தான், அந்த நன்றி கொஞ்சம் கூட இல்லையே. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவும் பிஜேபி கூட்டணி வச்சுருந்தா நமக்கு ஒரு 15 சீட்டு 10 சீட் கிடச்சிருக்குமே. இதை தவிர்த்தது எடப்பாடி தான். இதனால் போய் இப்போ நாயுடுகிட்டையும் சந்திரபாபு நாயுடுகிட்டையும் நிதிஷ்குமார்கிட்டையும் போய் தொங்க வேண்டியதாக இருக்குது. இது நம்ம சீட்டு. பிஜேபி அதிமுக என்பது நம்ம கூட்டணி கட்சி. எடப்பாடி நம்ம கட்டுப்பாட்டில் இருப்பார், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மைனாரிட்டின்னு சொல்லவே முடியாது, மெஜாரிட்டி ஆட்சியாக வந்திருக்கும். இப்படி தன்னுடைய ஆதாங்கத்தை சிபி ராதாகிருஷ்ணன் சொன்ன பிறகு சிபி ராதாகிருஷ்ணனை எடப்பாடிக்கு ஃபோனை போட்டிருக்காரு. ஃபோனை போட்டு அமித்ஷா ரொம்ப வருத்தப்படுறாரு, நீங்கள் பல முறை உங்கள் தொடர்பு உள்ள முயற்சி செய்தோம், நீங்கள் மோடியே வந்து சென்னையில் காத்திருந்த போது கூட நீங்கள் பார்க்க மறுத்துட்டீங்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது. அப்போ இந்த விஷயத்தை சொன்ன பிறகு இல்லை, நான் இங்கே கட்சியை காப்பாற்ற வேண்டியிருக்கு. பிஜேபியோடு கூட்டணி வைத்தால் எனக்கு சிறுபான்மை வாக்கு முழுசாக போயிடுது, தலித்து வாக்கு போயிடுது, கம்யூனிஸ்ட் வாக்கு போயிடுது. இந்த வாக்குகள் தான் திமுகவை காப்பாற்றுது. அதனால் நான் கட்சியை காப்பாற்றி ஆகணும். இதுதான் தவிர்க்க முடியாமல் நான் பிஜேபியோட கூட்டணியை விலகி வந்தேன், இதுதான் காரணம் சொன்ன பிறகு நீங்கள் அமித்ஷாட்ட அந்த ஃபோனை கொடுத்து பேச சொல்லியிருக்கார் எடப்பாடி. யார்? இது ராதாகிருஷ்ணன். இத்தனை நாள் நீங்கள் டெல்லி ஃபோனையே தவிர்த்த எடப்பாடி, ஏன்னா ராதாகிருஷ்ணன் ஃபோனை தவிர்க்க முடியாது, ராதாகிருஷ்ணன் ஃபோனை தவிர்க்கவே முடியாது. அப்போது ராதாகிருஷ்ணன் அதை அமித்ஷாட்ட தொலைபேசியை கொடுத்து அமித்ஷாவும் எடப்பாடியும் பேசியிருக்காங்க. ஆனாலும் 26 கூட்டணி வராது. ஆனாலுமே இந்த 6 பேர் கூட்டணிக்கு என்ன ஒரு நெருடல்னா, 6 பேர் கட்டுப்பாட்டிலையும் எடப்பாடி இல்லை. சிவி சண்முகத்தில் ஆலோசனை கேட்கறது இல்லை. சிவி சண்முகம் வந்து அவங்க அண்ணன் ராதாகிருஷ்ணனை போட்டு விக்கிரவாண்டியில் ஜெயிக்கலாம், அவர் அண்ணனை எம்எல்ஏ வைக்கலான்னு ஒரு கனவுல இருந்தார். ஆனால் யாருக்கும் தெரியாமல் இடைத்தேர்தல் இல்லைன்ட்டார். அதே போல் கட்சிக்கு சில முக்கியமான சில நேரங்களில் வேலுமணி தங்கமணி 2 பேர்ட்டையும் ஆலோசனை கேட்பார். ஏன்னா 2 பேரும் தான் ஆரம்ப கட்டத்திலேருந்து கூட வந்த ஆட்கள். இவர் சேலம், அவர் நாமக்கல், பக்கத்து தொகுதி. அதே போல் நீங்கள் எடப்பாடி ஜெயலலிதா சசிகலாவை எதிர்ப்பதற்கு முழு மூச்சாக நின்றவர், எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் இப்படி தைரியம் கொடுத்ததே வேலுமணி தான். ஏன்னா வேலுமணியை சசிகலா பல முறை மந்திரி சபையிலேருந்து எடுத்திருக்கு, ஒரு முறை எடுத்திருக்கு, பல முறை மிரட்டல் விட்டுருக்கு. அதனால் எப்பவுமே வேலுமணிக்கு தினகரனையும் பிடிக்காது, சசிகலாவும் பிடிக்காது. அப்போது ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு எடப்பாடியை முதலமைச்சராக்கி அந்த முதலமைச்சர் பதவியை தினகரனுக்கு தாரை வார்க்க விரும்பிய பொழுது அதெல்லாம் அது கொடுக்கவே முடியாது, நான் தான் முதலமைச்சர்,
எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் என்னுடைய கட்டுப்பாடுக்கு வந்துட்டாங்க. இப்படி இவ்வளவு தைரியமாக எடப்பாடிக்கு தைரியத்தை பின்னாடி இருந்து அதாவது முதுகெலும்பாக நின்றவரை வேலுமணி தான். இப்போ அவர்கிட்ட கேட்கறதே இல்லை. இந்த எல்லா முயற்சியும் பண்ணிட்டு தான் இப்போ வேலுமணிட்டு சொல்கிறது. ஏன்னா வேலுமணி இவரை நம்புறதை விட பிஜேபி தான் நம்புறாரு. ஏன்னா சொத்துக்களை காப்பாற்றுறது பிஜேபி நினச்சா தான் காப்பாற்ற முடியும், ஜக்கி வாசுதேவ் மூலம். அதனால் தலைவராக இருந்தாலும் எடப்பாடி வேலுமணிக்கு, ஆனால் பிஜேபியோடு நல்ல நெருக்கமாக இருக்கார். இதன் மூலம் தங்கமணியும் காப்பாற்றுறாரு, எல்லாத்தையுமே காப்பாற்றுறாரு. யார்? வேலுமணி. ஆனால் இங்கே ஓபிஎஸ் சேர்க்கறது மட்டும்தான் இதுவாக இருக்கா, இல்லை சசிகலா, தினகரன் எல்லாரையுமே சேர்க்கணுன்றது தான் குரலாக? இல்லை, முதல்ல ஓபிஎஸ். நீங்கள் சசிகலாவை சொல்லிட்டார. சசிகலா ஜானகியை போல பெருந்தன்மையாக இருக்குன்னு சொன்னாரா? என்ன ஜானகி என்ன பண்ணுச்சு? வெளியிலிருந்து எல்லாம் ஒத்துமையாக இருக்காப்பா, எனக்கு ஒன்றும் கட்சி வேண்டாம்னு நம்ம போயிடுச்சு. யார்கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டு போச்சு? ஜெயலலிதாட்ட பொறுப்பை கொடுத்துட்டு போச்சு. ஜெயலலிதாட்ட பொறுப்பை கொடுத்துட்டு நீங்களே கட்சி நடத்துங்க, நான் வெளியேறுகிறேன். இல்லை சார், இதில் ஒரு கேள்வி வருது. திடீர்னு ஒரு 6 பேர் வந்து ஒரு குழு ஃபார்ம் பண்ணுறாங்க. அது எடப்பாடிக்கே தெரியல. திடீர்னு எடப்பாடி வீட்டுக்கு கிளம்பி ஒரு 6 பேராக போகிறாங்க. அதில் எல்லாருமே அவருடைய நெருக்கமானவர்கள், எல்லாருமே அவருடைய தளபதிகள், அந்த ரேஞ்சில் இருக்கிறவங்க, இடது வலது அப்படின்னு இருக்கிற ஒரு நபர்களாக இருக்கும்போது இவருக்கே தெரியாமல் ஒரு 6 பேர் குழு ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா அது அடுத்து அவருக்கே ஒரு தலைமைக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்தாது? இல்லை, இது இவங்க 6 பேரும் சேலம் வீட்டுக்கு வர்றத எடப்பாடி தான் வர சொல்கிறார். நாங்கள் கட்சி சம்மந்தமாக பேசணும். கட்சி சம்மந்தமாக இது இப்படி சொல்லலை, கட்சி அவருக்கு தெரியும் எதுக்கு வர்றான்னு தெரியும். எடப்பாடிக்கு தெரியும். ஓபிஎஸ் கண்ணீர் விடாத குறையாக இருக்கார். ஏன்னா இனி அவர் வெளியே பேசுகிறதெல்லாம் பார்த்தா அப்படி இல்லை. ஆனால் ஏன்னா இப்போ அவருக்கு வேறு ஆப்ஷனே இல்லை. சரி, இப்போ வர்ற தேர்தல் 2026 தேர்தலில் அவருக்கு சீட்டு அதிமுக சுயேட்சை நின்று எம்எல்ஏ ஆக முடியாது, மந்திரி ஆக முடியாது. அப்போது அதிமுகவில் சேர்ந்தால் எம்எல்ஏ சீட்டு கிடைக்கும், ஒரு மந்திரியும் கிடைக்கும். அதை அந்த அதிகாரம் தக்க வச்சுக்கலாம்ல. இதுதான் இப்போ ஓபிஎஸ்க்கு வேலுமணிகிட்ட போய் அழுகிறாரு, அமித்ஷாட்ட போய் அழுகிறாரு, பியூஷ் கோயல்கிட்ட போய் புலம்புறாரு, என்னை எப்படியாவது ஏடிகளை சேர்த்து கொடுங்க. இதுதான் இந்த பேரத்துக்காகத்தான் 6 பேரும் கிளம்பி எடப்பாடியை சேலம் வீட்டில் பார்த்தது. அவர் தெளிவாக சொல்லிட்டார். நீங்கள் எங்களோட வைத்தியலிங்கம் தனியாக பேசுகிறாரு, வைத்தியலிங்கம் மனோஜ் பாண்டியன் தனியாக பேசுகிறாரு, எல்லாரும் எங்களை தனித்தனியாக பேசுகிறாங்க. ஓபிஎஸ் எல்லாம் விட்டுட்டாங்க, எல்லாருமே ஓபிஎஸ் எல்லாருமே விட்டுட்டாங்க. ஓபிஎஸ் எல்லாத்தையும் விட்டுட்டார். ஆனால் எல்லாத்தையும் விட்டுட்டார். ஆதரவாளர்களை பூரா கழுவி விட்டார். ஆதரவாளர்களை பூரா ஏப்பா என்ன மட்டும் சேர்த்துங்க, அவர்களை அவங்களையெல்லாம் வந்துட்டு என்னை மட்டும் சேர்த்து. இதுதான் இப்போ இந்த கும்பல். இப்போ ஒருத்தர் யாரும் சந்திக்காத காரணம் இதுதான். அப்போது ஓபிஎஸ் எப்படியாவது நம்ம பழைய நட்பில் சேர்க்கணும். ஏன்னா ஓபிஎஸ் ரொம்ப நெருக்கம் நத்த விஸ்வநாதனுக்கு, இல்லையா? நத்த விஸ்வநாதனுக்கு ரொம்ப நெருக்கம். அதே போல் நீங்கள் சிவி சண்முகத்துக்கு ரொம்ப நெருக்கம். நம்மளாம் சொல்லி அவர் கேட்க மாட்டேங்கிறாரா? நம்மளாம் சொன்னால் அவர் கேட்பார். யார்? இப்போ இந்த 6 பேருடைய கட்டுப்பாட்டில் எடப்பாடி கட்டுப்பாட்டில் 6 பேராங்கிற விஷயம் இருக்கு. முதல்ல என்ன பண்ணுவார் எடப்பாடி? இந்த 6 பேர்ட்டையும் ஒரு கலந்துரையாடல் முடித்து அப்புறம் செய்தி வெளியில் போகும். இப்போ எப்படி வெளியே போகுது? இவரே முடிவு பண்ணி 6 பேரை சொல்கிறார். இந்த அளவுக்கு எடப்பாடி உயர்ந்துட்டார். இதனால் இவர் நம்ம தொகுதிக்குள்ள எல்லா விஷயம் நம்மளை கேட்காம இவர் செய்கிறாரு. எங்கே நீங்கள் விழுப்புரம், திண்டிவனம், கள்ளக்குறிச்சி, அந்த வன்னியர் பெல்ட்டில் சிவி சண்முகத்தை கேட்குறதே இல்லை. அதே போல் கேபி அன்பழகன்கிட்ட எந்த தகவலும் சொல்கிறதில்ல. அதே போல் நத்த விஸ்வநாதன்கிட்ட, வேலுமணிகிட்ட, தங்கமணிக்கிட்ட இந்த எந்த விஷயத்தையும் இவர் அவர்கள்ட்ட ஒரு கலந்துரையாடல் பண்ணுவார் முதல்ல. இப்போ அந்த 6 பேர்கிட்டையும் எந்த கலந்துரையாடல் பண்ணுறதில்ல, எல்லாமே இவரே சொல்லிடுறது. அவர் தான் எல்லாம் முடிவு எடுக்கிறார். டிசிஷன் எல்லாமே இவர் தான். இப்போ அதனால தான் இது நம்முடைய முக்கியத்துவம் இல்லாமல் போயிடும். இந்த 6 பேரை பார்த்து
மற்ற மந்திரிகள் மற்ற எம்எல்ஏக்கள் மாவட்ட செயலர் பயப்பட மாட்டான். இவங்க எடப்பாடி டிவியாது. இவங்க 6 பேரும் தான் கட்சியினுடைய ஒட்டுமொத்த ஆலோசனை குழு. எடப்பாடி எதானே இவங்ககிட்ட தான் கேட்பாரு. இப்படி எல்லாருக்கும் ஒரு பயம் இருந்தது. ஆனால் இப்போ அந்த பயமே இல்லை. ஏன்னா எடப்பாடி இந்த 6 பேரை எந்த தகவல் பரிமாற்றமே இல்லை. இல்லை, இப்போ இந்த ஒரு 6 பேர் திடீர்னு போயிட்டு எடப்பாடி அவர்கள்ட்ட கேட்குறாங்க. காரணம் வந்து கட்சியை வலுப்படுத்துறதுக்காக. இப்போ ஓபிஎஸ் சேர்த்தா அது ஒரு வலு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லையா? அது ஒரு இதுதான். கட்சியெல்லாம் வந்து வலுவாக எடப்பாடிக்கு போய் சேர்ந்துருச்சுங்க. எடப்பாடிகிட்ட வலுவாக போய் சேர்ந்துருச்சு. ஓபிஎஸ் இல்லைன்னா ஒரு ஓட்டு கூட வராது. ஓபிஎஸ்க்கு எந்த செல்வாக்கும் இல்லை. இப்போ அவர் ஓபிஎஸ் என்ன டிமாண்ட் சொல்கிறாரு? நான் என் மகனுக்கு எம்பி சீட் கேட்க மாட்டேன், யாருக்கும் எதை கேட்க மாட்டேன், வைத்தியருக்கு கேட்க மாட்டேன், மனோஜ் பாண்டியன் கேட்க மாட்டேன், ஜேசிடி எனக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுங்க, மந்திரி சீட் கொடுங்க. ஒரு ஓரமாக உட்காந்துக்கிறேன். கடைசி காலத்தில் அவர் பேசுகிறத பார்த்தா அப்படி தெரியலையே சார். இபிஎஸ்ட்ட நான் ஏன் வந்து கேட்கணும் அப்படி இப்படின்னு இப்போ வெளியில் சொல்கிற தகவல்கள்லாம் வந்து முன்னுக்கு பின் முரணாக தானே இருக்குது. சரி, முன்னுக்கு பின் முரணாக இருந்தால் நீங்கள் அவர் ஜெயிக்க முடியுமா? சேனையில் எம்எல்ஏ அவர் ஜெயிக்க முடியுமா? மந்திரியாக முடியுமா? அப்போ எதிர்காலம் என்ன அவருக்கு? எல்லாம் என் பாதி பேர் என் பின்னாடி வந்துடுவானுங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. வருவாங்களான்னு கேட்குறேன். வரமாட்டான். இப்போ 26 தேர்தல் வருதுங்க. ஆனால் ஓபிஎஸ்க்கு சாதகமாக ஒரு 6 பேர் போகிறாங்களே, இப்போ பேசுகிறாங்களே, ஓபிஎஸ்க்காக ஒரு 6 பேர் போகிறாங்களே. போகிறாங்க. இந்த 6 பேரை வெளியே போட்டு எம்எல்ஏ ஆயிடுவாங்களா சொல்லுங்கள்? 6 பேர் இந்த 6 பேர் வெளியே போனால் எடப்பாடியோட நிலைமை? எடப்பாடி 60 பேர் போனாலும் சரி, ஜெயலலிதா சொல்லிச்சல்ல என்னுடைய ரோமம் உதிர்ந்து போச்சுன்னு நெடுஞ்செழியனை பார்த்து சொல்லிச்சல்ல, அதுதான் பதில். அவ்வளோ பெரிய தலைவர். ஆமாம் ஆமாம், நீங்கள் டெஸ்ட் வேணால் பண்ணி பாருங்கள் சார். ஜெயலலிதா அரசியல் எப்போ வந்தது? எம்ஜிஆர் தான் கொண்டு வந்து சேர்த்துனார் அரசியலில். கடைசியில் இன்னைக்கு வரைக்கும் ஜெயலலிதா யார்கிட்டயே இறங்கி போயிருக்கா? இல்லை. இப்போ நீங்கள் பாருங்க, இப்போ அவருக்கு இன்னொரு 3 மாதம் குரு விலகு தான். யாருக்கு? எடப்பாடிக்கு. சரி, எது இன்னும் வீரியமாயிருவாருங்கிறாங்க. அவருக்கு நெருக்கமாக இருக்க ஆட்கள். ஏன்னா அவர் இந்த மஞ்சள் கயிறு, சிவப்பு கயிறு, ஜிங்கிச்சா எல்லா கயிறும் கட்டியிருக்காரு. இதெல்லாம் நீங்கள் சொல்லலாமா? இல்லைங்க, கட்டியிருக்காருங்க. ஒரு முதலமைச்சர் இவ்வளோ கயிறை கட்டுவாங்க? இப்படி சொல்லுங்க. அது அப்போது இந்த மூட நம்பிக்கை தான். பெரியார் எந்த கயிறை கட்டினாரு? 95 வயசு வரைக்கும் இருந்தார். நீங்கள் தான் சொல்கிறீங்க இப்போ குரு விலகினாருன்னு. அப்போ சொல்கிறாங்க. நம்பிக்கை தானே அவங்களுக்கு. அவங்களுடைய நம்பிக்கை. அப்போது திராவிட கட்சியில் அதெல்லாம் நீங்கள் அண்ணாவே ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அண்ணாவை நீங்கள் பெரியாரை காலி பண்ணதே அண்ணா தான். அதனால தான் திராவிட கட்சி. ஆமாம், நீங்கள் திராவிட கட்சின்னு சொல்கிறதுக்கு இவங்களுக்கெல்லாம் எந்த தகுதியும் இல்லை. அப்போது இப்போ எடப்பாடி இல்லை சார், ஒரு 6 பேர் வெளியே போயிட்டாங்கன்னே வச்சுப்போம். இப்போ இவங்க இந்த 6 பேர் வந்து மறுபடியும் போய் வரோம் அப்படின்னு இருக்காங்க. அப்பயும் ஒரு ஒத்துக்கலைன்னு வச்சுங்களேன், அவங்களால ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துட முடியாது. ஒன்றுமே பண்ண முடியாது. இவங்களால கவுன்சில் கூட ஆக முடியாது. இந்த 6 பேரால் அந்த 6 பேர் எடப்பாடியை வெளியே தள்ளிட்டாங்கன்னா, நீங்கள் கட்சியே கிடையாது அப்படின்னு சொல்லி வெளியே தள்ளிட்டாங்கன்னா வாய்ப்பே இல்லை. அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக 2500 பொதுக்குழு உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் எடப்பாடி. அதனால் 6 பேர் ஒன்றுமே பண்ண முடியாது. 6 பேர் ஏன்னா 6 பேருக்கு அடையாளம் வந்து ரெட்டை இலை தான். ரெட்டை இலை இப்போ யார்கிட்ட இருக்கு? எடப்பாடி. ரெட்டை இலை தான் அதிகாரம். ரெட்டை இலை இருக்கிறவங்களுக்கு தான் கட்சி இருக்கும். அப்போது இந்த 6 பேர் சேர்ந்து நீங்கள் ஜெயலலிதா இருந்த காலத்தில் 5 அணி, 4 அணி, 7 அணி, இப்படி பல அணிகள் உருவாச்சு. திருநாக்கரசர் ஒரு அணி உருவாக்குனார், அரங்கநாயகன் ஒரு அணி உருவாக்குனார், நெடுஞ்செழி ஒரு அணி உருவாக்கு. எப்போ இந்த 91 அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முந்தி எம்ஜிஆர் சேர்த்தது 87, 91, 4 வருஷம் பல அணிகள் உருவாச்சு. ஒன்றுமே காணாமல் போச்சு. அப்போது நெடுஞ்செழியில காணாமல் போயிட்டாரே. தம்பி தலைமை ஏற்க வா யார் சொன்னா? அண்ணா சொன்னார். அண்ணா சொல்லும்போது ஜெயலலிதா அரசியலே இல்லை, டான்ஸ் ஆடிட்டு இருந்தது அந்த அம்மா, குத்தாட்டம் போட்டுட்டு இருந்தது. அப்போது அரசியல் என்பது நீங்கள் ஜெயலலிதா தலைவர் ஆன பிறகு அங்கே யாருமே ஒரே சேர் தான் இருக்கும் மேடையில். பார்த்துருக்கீங்களா? யாரும் மேடையே இருக்காது. ஜெயலலிதாவுக்கு மட்டும்தான் ஒரே ஒரு சேர் இருக்கும் மேடையில். அதே போல் தான் இப்போ எடப்பாடி கிட்டத்தட்ட அதை நோக்கி நகர்ந்துட்டார். செங்கோட்டைய ஜெயலலிதாவா இருந்தால் இப்படி ஒரு
விஷயமே நடந்திருக்காது இல்லையா? இப்போ ஒரு 6 பேர் போய் சந்திக்கிறது வாய்ப்பே இல்லை. ஒரு நாங்க வந்து இவங்களை சேர்த்துக்குங்க அப்படி சொல்லவே முடியாது. அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. அந்த மாட்ட அப்படி 6 பேர் ஒன்று சேர்ந்து ஃபோனில் பேசலாம்னு தெரிஞ்சாலே 6 பேரும் காலி. நேராக பேச வேண்டாம். நண்பர் சொன்னார், ஓபிஎஸ் இந்த ஒவ்வொருத்தரையும் ராத்திரி 1 மணிக்கு மேலே போய் பார்த்து புலம்புறாராம். இந்த 6 பேரை ஆமாம் தனித்தனியாக பார்த்து, எப்படியா என்னை கடைசி காலத்தில் என்னை வெளியே விட்டுறாதீங்க, வெளியே விட்டுறாதீங்க. அந்த 26 தேர்தலில் நான் உள்ள வரலைன்னா என்னுடைய அரசியல் வாழ்க்கை நீ முடிஞ்சே போயிடும். 26ல் அதிமுக வெற்றி பெறும், அதில் மாற்றம் இல்லை. அதில் எனக்கு தேனி தொகுதியில் எம்எல்ஏ சீட்டு கொடுத்து என்ன ஒரு மந்திரியாக நான் ஓரமாக உட்காந்துக்கிறேன். எனக்காக நீங்கள் போய் ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்கன்னு ஒரு முதலமைச்சராக இருந்து ஒரு 6 பேர் வீடு தேடி போய் நீங்கள் கேட்கிற பொழுது சரிப்பா முயற்சி பண்ணுவோம் எடப்பாடிக்கு சொல்லுவோம். அப்போ எடப்பாடிக்கு இது தெரியும், இந்த 6 பேர் ஏன் வர்றாங்கன்னு தெரியும். அப்போ எடப்பாடி என்ன முடிவு எடுப்பார்? என்ன முடிவு எடுப்பார்? வேண்டாம் அப்படிங்கிறார். ஏன்னா வந்த மேலே குழப்பம் வரும். மேலும் நான் உங்களுக்கு எல்லா வாய்ப்பும் கொடுத்தேன். இணை செயலாளர் பக்கத்தில் உட்காந்துங்க, துணை பொதுச் செயலாளர் பக்கத்தில் உட்காந்துங்க, அமைச்சராக இருக்குன்னு சொன்னேன். நான் தான் பொதுச் செயலாளர், நான் தான் கட்சியில் அதிகாரம் முடிவெடுக்கக்கூடிய ஆள், நான் தான் பொதுச் செயலாளர். எனக்கு வேணுமையா, உனக்கு எந்த அதிகாரம் இல்லை. இதுதானே பிரச்சனை 2 பேருக்கும். இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, நான் ஒரு 50 தொகுதிக்கு செலவு பண்ணுறேங்கிறார். யார்? ஓபிஎஸ் 5 தொகுதி கூட செலவு பண்ணுறதில்ல. இப்போ 21 தேர்தலில். அப்போது இப்போ ஏன்னு கேட்டால் நாட்கள் நகர நகர அதிமுகவுக்கு இவருக்குமான இடைவெளி அதிகரிச்சுட்டே போகுது இல்லையா? தொண்டை இவரை மறந்துட்டான். இப்போ இவர் போய் பலாப்பழத்தை நிற்கிறாரு. அங்கேயே அதிமுக ஓட்டு போட எனக்கு ஓட்டு போடுங்கிறாரு. ராமநாதபுரத்தை சொன்னாரா? அதிமுக தொண்டை யாருக்கு ஓட்டு போட்டான்? ரெட்டலைக்கு தான் போட்டான், பலாப்பழத்துக்கு போடல, கம்யூனலாக போட்டான். இப்போ 26 தேர்தலில் ஓபிஎஸ் ஜெயிக்கலை, எம்எல்ஏ ஆகலை, மந்திரி ஆகலைன்னா ஓபிஎஸ் ஒரு ஆள் இருந்தாருங்கிறத மறந்து போயிருக்கு. இல்லை, ஒருவேளை ஓபிஎஸ்ஸை சேர்த்துட்டா சசிகலா டிடிவி தினகரன்லாம் சேர்க்க வேண்டி வருன்ற ஒரு நிர்பந்தமும் ஒரு காரணமாக இருக்கு. இருக்கலாம், அது ஒரு காரணமாக இருக்கலாம். ஏன்னா நீங்கள் இந்த 3 பேர் உள்ளே வந்தால் கண்டிப்பாக 3 பேர் ஒரு சிண்டிகேட் போடுவாங்க. ரகசிய சிண்டிகேட், அப்புறம் ஓப்பன் சிண்டிகேட். இந்த 3 பேர் கூட 6 பேர் சேருவாங்க. சரியா? 3 பேர் சசிகலா, ஓபிஎஸ், தினகரன் கூட இந்த 6 பேர் மறைமுக கூட்டணி வைப்பாங்க. அப்போ யாருக்கு தலைவலி அதிகமாகும்? எடப்பாடிக்கு. அப்போ இந்த தலைவலியை நீக்கிறக்கே 5 வருஷம் போராடி இருக்கார். இந்த தலைவலியை நீக்கிறக்க 5 வருஷம் போராடி இருக்கார். போராடி தலைவலியில் அந்த சாரிடோன் மாத்திரை, அன்னாசின்னு எல்லா மாத்திரையும் சாப்பிட்டு இப்போ தலைவலி இல்லாமல் உட்காந்துருக்காரு. இப்போ மீண்டும் மாத்திரை சாப்பிடணுமா? அதனால் என்ன பண்ணுறாரு? வேண்டவே வேண்டாம். இல்லை, சமீபத்தில் சசிகலா அவர்கள் ஒரு பேட்டி வந்து 90% வேலைகள் முடிஞ்சிருச்சு, சேர்க்கறதுக்கான 90% வேலைகள்னு 10% தான் அப்படி. அந்த 90% வேலைகள்ல இது ஒன்றா? இந்த இல்லை, அது அந்தம்மா 100% சொன்னாலும் எடப்பாடி ஏற்றுக்க மாட்டேன். எடப்பாடி தெளிவாக சொல்லிட்டார், நீங்கள் அம்மா ஜானகி என்ன பண்ணிச்சு அதே மாதிரி நீங்கள் இருக்குன்னு சொல்லிட்டார். இதை விட நீங்கள் அவருக்கு புத்திமதியே தேவையில்லையா? ஆனால் ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்களே, இப்போ திடீர்னு ஒரு 6 பேர் சேர்ந்து ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்க. இல்லை, அதாவது நெருக்கடி அதை எடுத்துக்க முடியாது. எடப்பாடிக்கு 6 பேர் நெருக்கடி கொடுத்தாங்கன்னா 6 பேர் இன்னும் சந்திக்கவே மாட்டார். எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஓபிஎஸ் எடப்பாடி 2 பேர்ட்டையுமே பழகியிருக்கேன். நான் சாதாரணமாக ஒரு 10,000 விளம்பரத்துக்கு போய் உட்காந்து வாங்கியிருக்கேன். எப்போ? 2011. அப்போது ஓபிஎஸ் எதை கேட்டாலும் செய்கிறங்குவார், கடைசி வரைக்கும் செய்ய மாட்டார். ஓபிஎஸ் நிலைமை இதுதான். எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் முடியாது தம்பி, என்ன 5,000 தான் விளம்பரம் கொடுக்க முடியும், இந்த 10,000 தான் இப்போ வாங்கிட்டு போ, வேலை முடிஞ்சுது. இதுதான் எடப்பாடிக்கும் ஓபிஎஸுக்கும். ஓபிஎஸ் எதை கேட்டாலும் மறுக்கவே மாட்டாலும் நடக்காது. எடப்பாடி கோபமாக பேசுவார், ஆனால் நடக்கும். இதுதான் நீங்கள் மாவட்ட செயலாளர் ஒருக்கா போய் எடப்பாடி பாட்டு வந்துட்டான்னா எடப்பாடி சிசின் ஆயிடுவோம். ஜெயலலிதாவுக்கு இதே கேரக்டர் தான், எம்ஜிஆர் இதே கேரக்டர் தான். எப்படி என்ன முடியுமோ என்ன தோணுதோ அப்படியே அந்தமாக பேசும். ஆனால் எம்ஜிஆர் அதே கதை தான். ஆனால் ஓபிஎஸ்கிட்ட அந்த பழக்கம் இல்லை. ஓபிஎஸ்கிட்ட உள்ளே ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒன்று பேசுவார். அதனால் ஆதரவாளர் இல்லாமல் போயிட்டானே. ஏங்க இவ்வளோ பெரிய தலைவராக இருந்தவர் எடப்பாடிக்கு முந்தி யார் முதலமைச்சர்? ஓபிஎஸ் தானே. அப்போ ஓபிஎஸ்க்கு எடப்பாடிக்கு வந்து பாதி ஆதரவாளர் அவர்கிட்ட இருக்கணுமா இல்லையா? காக்கா குருவி கூட இல்லையே. ஏன்? எதையும் அவனுக்கு செஞ்சு கொடுக்கறதே இல்லை, எதையும் இவர் அவனுக்கு ஆதரவாக இருக்கிறதே இல்லை.
அப்போது இதுதான் நீங்கள் கும்பிடும்போது பார்க்கணும், கொத்து கொத்தாக தான் கும்பிடுவார், இப்படி தான் கும்பிடுவார். நான் பலமுறை பார்த்துருக்கேன். ஒருத்தர் முகத்தை பார்ப்பாரா, முகத்தை பார்க்கவே மாட்டார். ஏன்? முகத்தை பார்த்து ஆப்ளிகேஷனுக்கு வந்துடுவான்னு நினைப்பார். ஒரு முகத்தை பார்த்து சிரித்தா அவன் நம்மளை பார்த்து சிரிக்கிறாரா அப்படின்னு நினைப்பான். அதில் பல அனுபவங்கள் பட்டிருக்கேன். ஓபிஎஸ் எப்படி முதலமைச்சரான பிறகு எப்படி பார்ப்பார், இப்படி கொத்து கொத்தாக பார்ப்பார், எவனை மூஞ்சியும் பார்க்க மாட்டார். இதெல்லாம் ஒரு பாடி லாங்குவேஜ். எடப்பாடி என்ன பண்ணுவார், பக்கத்தில் தட்டி கொடுப்பார், தம்பி எப்படி இருக்க, என்ன பண்ணுற, அப்படியா இப்படியா, ஆணையாக்கு போனையாக்குன்னு ஒவ்வொருத்தரையும் நேராக பேசுவார். இதுதான் கட்சிக்காரர் எதிர்பார்க்கிறது. எங்கிருந்து வந்திருப்பான்? கன்னியாகுமரியிலிருந்து வந்திருப்பான். இப்போ இப்போ 25 பேர் கூட்டு வந்திருப்பான். முன்னாள் ஒன்றிய செயலாளர், முன்னாள் நகர செயலாளர், முன்னாள் அவனை அடையாளம் தெரிஞ்சுன்னா பேரை சொல்லி கூப்பிடுவார், தம்பி எப்படி இருக்க அப்படின்னு கேட்பார். இதைத்தான் எதிர்பார்த்து வந்தான். அது அவனுக்கு 6 மாதத்துக்கு போகுது. எத்தனை மாதத்துக்கு? 6 மாதத்துக்கு. ஜெயலலிதா அப்படி தான் அந்த பொதுக்குழு செயல்முறைக்கும் அப்படியே போயிட்டு இருக்கான். கூப்பிட்டு கேட்கும், என்ன பண்ணிகிட்டு இருக்கா, எப்படி இருக்கா, என்ன ஏதுன்னு கேட்கும். அவனுக்கு ஜென்ம சாபலி அடைஞ்சிருவான். இதுதான் எம்ஜிஆர், இதுதான் ஜெயலலிதா, இதுதான் இப்போ எடப்பாடியார். அப்போது இதுதான் அரசியல். கருணாநிதி ஒவ்வொரு ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர் பேரை ஞாபகம் வச்சுருப்பார். கருப்பு கண்ணாடி தான் போட்டிருப்பார். யாரை பார்க்குறேன்னே தெரியாது, என்ன பண்ணுவார், ஒவ்வொருத்தரும் கூப்பிட்டு கேட்பார். ஒவ்வொருத்தரும் கூப்பிட்டு நீங்கள் அவங்க அப்பா கட்சிக்காரனாக இருப்பான், மகன் கட்சிக்காரனாக இருப்பான். உங்கள் அப்பா எப்படி இருக்கார், உடம்பு சரியில்லாமல் இருக்கார், நல்லா பார்த்துக்க, பழைய ஆளியா. நீங்கள் முரசொலி எடுத்து பாருங்கள். அதாவது தீரர்களுடைய நினைவு நாளுன்னு இப்போ ஒவ்வொரு ஃபோட்டோ வருது பார்த்துருக்கீங்களா? பார்த்து எப்போ 87 செத்தவன், 77 செத்தவன், 67 செத்தவன் எல்லாம் போட்டு டெய்லி பேப்பர் பாருங்கள், 2 ஃபோட்டோ வரும். அப்போ அதெல்லாம் ஞாபகமாக ஃபைல் பண்ணி வச்சுருக்காங்க. எங்கே? முரசொலி ஆஃபீஸில். இந்த எங்கே நீங்கள் கன்னியாகுமரியில் ஒரு ஒன்றிய கழக செயலாளர், கிளை கழக செயலாளர் போட்டால் வருது. முரசொலி பார்க்குறீங்களா? இந்த ஆள் இதுதாங்க கட்சி. ஆனால் ஓபிஎஸை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் அதிமுக நெருங்கி பழகியிருந்தா இவருக்காக பெரிய கலவரமே நடந்திருக்கும். எப்படியா எங்கள் தலைவனை நீ கட்சி விட்டு நீக்கலாம், ஏன் தொடர்பு இல்லையான்னு சொல்லி. ஆனால் அப்படி எந்த சலசலப்பே இல்லை. இதுதான் ஓபிஎஸ்னுடைய தோல்வி, இபிஎஸ்னுடைய வெற்றி. மிக்க நன்றி சார். இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரெட்டலோக்கின் சார்பாக மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.